Hello friends, welcome to T Code. Last classல conditional operator பத்தி நம்ம டீடைலா பார்த்திருந்தோம். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Java bitwise operator பத்தி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So what is bitwise operator? Bitwise operator works on bits and performs bit by bit operations அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதுல என்னென்ன மாதிரியான ஆபரேட்டர்லாம் நமக்கு அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா first of all bitwise and bitwise andனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா so 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் bitwise and. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா bitwise OR ஆபரேட்டர். bitwise OR ஆபரேட்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0 0 0 0 1 1 1 0 1 1 1 1. ஸோ இதனுடைய கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூ அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏல வந்து 0, பியில் வந்துட்டு 1. ஸோ ரெண்டுத்தில் நம்மளுக்கு 1 வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு 1 அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ, அதனால ட்ரூ. இங்கே ரெண்டுமே நம்மளுக்கு ட்ரூவாக இருக்குது, ஸோ ட்ரூ அப்படின்னு மாதிரி சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா bitwise OR. நெக்ஸ்ட் வந்துட்டு bitwise XOR. ஓகேங்களா? bitwise XOR அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 0 0 0 0 1 1 1 0 1 1 1 0. ஸோ இதனுடைய கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் சேமா இருந்தது அப்படின்னா 0, ரெண்டும் டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா 1 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா 0 0 இது ரெண்டுமே சேமா இருக்கு, அதனால அவுட்புட் வந்துட்டு 0. இங்கே 1 1 இங்கேயும் ரெண்டுமே சேமா இருக்கு, அதனால 0. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு, இங்கே 0 இங்கே 1, அதனால அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1. இங்கே 1 இங்கே 0, அதனால அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? இது வந்துட்டு bitwise XOR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா bitwise காம்ப்ளிமெண்ட். இந்த bitwise காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 0 0 1 0 1 1 1 0 0 1 1 0. இதுதான் வந்துட்டு bitwise காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து தான் என்னுடைய அவுட்புட் நம்மளுக்கு வரும். ப்ரோக்ராம்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த bitwiseல லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஸோ bitwise லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? ஸோ a லெஃப்ட் ஷிஃப்ட் பை b. அதாவது இப்போ a வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, b வேல்யூ ஆல்சோ 4. ஸோ இப்போ அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஓகேங்களா? இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுக்கு சிம்பிள் வே ஒன்று இருக்குது. என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா 8421 இந்த ஃபார்மேட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸோ 8421 சாரி 8421 இந்த ஃபார்மேட். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 8க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகும் 16, 16 டபுள் 32, 32 டபுள் வந்து பார்த்தீங்கன்னா 64. இந்த மாதிரி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். நம்ம எந்த வேல்யூ இந்த இடத்துல எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைன். இப்போ இந்த ஃபார்மேட்டை எழுதிட்டு 8421 அப்படின்ற இந்த ஃபார்மேட் எழுதிட்டு இதில் நான் எப்படி வந்துட்டு bitwise ஆப்ரேட்டருக்கு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 4, b வேல்யூ ஆல்சோ 4. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத பாருங்க. இங்கே 4ல இருந்து ஒரு பிட் நம்மளுக்கு மூவ் ஆகுது. எந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே. ஸோ இப்போ ஒரு பிட் மூவ் ஆயிடுச்சு. இப்போ வேல்யூ வந்துட்டு 8 பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது 8லேருந்து ஒரு பிட் நம்மளுக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? 16 பாயிண்ட் அவுட் பண்ணுது. அகைன் 16லேருந்து ஒரு பிட் மூவ் ஆகுது 32, 32லேருந்து ஒரு பிட் நம்மளுக்கு மூவ் ஆகுது 64. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பிட்ஸ் நம்மளுக்கு மூவ் ஆயிடுச்சு. எந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதுதான் வந்துட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் bitwise ஆப்ரேட்டர் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ a வேல்யூ 4, b வேல்யூ 4, a லெஃப்ட் ஷிஃப்ட் பை b அப்படின்னா அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 64 அப்படின்றதா நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 32, b ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? ஃபைன். a உடைய வேல்யூ ஸோ இந்த இடத்துல a ரைட் ஷிஃப்ட் பை b அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். a உடைய வேல்யூ 32, b உடைய வேல்யூ 4. அப்போ 32 ரைட் ஷிஃப்ட் 4 அப்படின்றது அர்த்தம். ஸோ இதனுடைய வேல்யூ எப்படி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்கும் சேம் ஃபார்மேட்டில் நம்ம அவுட்புட்டை வந்துட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 8421 இந்த ஃபார்மேட்டு. இங்கே 32ல இருந்துட்டு நம்மளுக்கு பிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ 32லேருந்து ஒரு பிட் நம்மளுக்கு மூவ் ஆகுது. எந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஏன் ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ரைட் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஸோ 32லேருந்து ஒரு பிட், அகைன் 16லேருந்து ஒரு பிட்,
அகைன் 8லேருந்து ஒரு பிட், அகைன் 4லேருந்து ஒரு பிட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸ் நம்மளுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 4 பிட்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ அவுட்புட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற வேல்யூ தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுதான் வந்துட்டு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நம்மளுக்கு வேல்யூ இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? A = 21, B = 3. இது மாதிரி நம்மளுக்கு இருக்கிறப்போ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா 8421 அப்படின்ற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்மளால எக்ஸாக்டான அவுட்புட் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் C = A லெஃப்ட் ஷிஃப்ட் B அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ A வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 21 லெஃப்ட் ஷிஃப்ட் பை 3 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய அவுட்புட் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு நம்பராக இருந்தாலும் நம்மளால லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்றது நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். C வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல A × 2^B. ஓகேங்களா? ஃபைன். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. எதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட்ல நம்மளுக்கு இது மாதிரி நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா, அதாவது 8421 ஃபார்மேட்ல கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபைன். வாட் இஸ் A வேல்யூ? A வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 21 × 2^B. வாட் இஸ் B வேல்யூ? B வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே 2^3. ஸோ வாட் இஸ் 2^3? 8. ஓகேங்களா? ஸோ 21 × 8. ஸோ 21 × 8 எவ்வளோன்னு பார்த்தோன்னா 168. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல C உடைய வேல்யூ 168. ஓகேங்களா? இது மாதிரி நம்மளால ஈஸியாக இது மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்மளுக்கு வந்தாலும் லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஷிஃப்ட்டுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். int A = 69, B = 2, C. ஓகேங்களா? C = A ரைட் ஷிஃப்ட் பை B. ஓகே. ஸோ வாட் இஸ் A வேல்யூ? A வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 69. அதனால இந்த இடத்துல 69 ரைட் ஷிஃப்ட் பை B வேல்யூ. B வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அதனால இந்த இடத்துல 2. ஸோ 69லேருந்து 2 பிட் நம்மளுக்கு மூவ் ஆனால் அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும் ரைட் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளால 8421 அப்படின்ற ஃபார்மேட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 8 லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16, அகைன் வந்து 32, அகைன் 64 இப்படி தான் வருமே தவிர 69 அப்படின்ற ஒரு ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால இதுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா C வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு அவைலபிள். என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா A / 2^B. ஓகேங்களா? வாட் இஸ் A வேல்யூ? A வேல்யூ பார்த்தீங்கன்னா 69 டிவிஷன், அடுத்தது 2^B உடைய வேல்யூ 2. அதனால இந்த பவரில் நம்மளுக்கு 2 அப்படின்றது கிடைக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 69 அதாவது டிவைடட் பை 4. ஸோ 69 டிவைடட் பை 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17. ஸோ இப்படி நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்போ அதாவது 69 ரைட் ஷிஃப்ட் பை 2 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 17 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃபைன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். நான் இந்த இடத்துல நோட்பேட் ++ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் பிட்வைஸ் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். எந்த லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா G drive ஜாவான்ற ஒரு ஃபோல்டரில் bitwise.java. ஓகே, நம்மளுடைய கிளாஸ் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் A = நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு இன்டீஜரில் B = 5 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ 3க்கான பைனரி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 0011. இதுதான் 3க்கான வேல்யூ. அடுத்ததாக 5க்கான வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 0101. இதுதான் வந்துட்டு 5க்கான வேல்யூ. உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா நான் சொன்ன 8421 அப்படின்ற ஃபார்மேட்டில் செக் பண்ணி பாருங்கள், ப்ராப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு int C அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா C = A bitwise and B அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ Cயில் என்ன ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா A bitwise and B அப்படின்ற மாதிரியான ஒரு வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணி Cயில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா system.out
அவுட் டாட் பிரிண்டெல்என். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள ஓகேங்களா ஏ பிட்வைஸ் அண்ட் பி ஓகேங்களா. அவுட்புட்டில் நம்மளுக்கு இது ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றனால இந்த கண்டென்ட் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே கொடுக்குறது அப்படியே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும், ஏன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல ஃபைன். இங்கே கன்கனெக்ட் ஆப்ரேட்டர் சியோட வேல்யூ என்னவோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்குறோம். ஸோ இப்போது ஏ அண்ட் பி அதாவது பிட்வைஸ் அண்ட் பி அப்படின்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ இந்த இடத்துல 1 1 1 அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ 1 0 ஓகேங்களா. ஸோ 1 0 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது 0 1 0 0 0 0. ஸோ C equal to A bitwise and B அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற அவுட்புட் 1 அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக கிடைக்கும் ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா C equal to A bitwise or B. ஸோ இதுக்கான அவுட்புட் நம்ம என்னன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இங்கேயும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் வித்தின் டபுள் கோட்ஸ். ஸோ இங்கே A bitwise or B fine equal to within double quotes குள்ள equal to இங்கே concurrent operator C அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன், அதாவது வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ A bitwise or B அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 7 அப்படின்ற ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எப்படின்றத செக் பண்ணுங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 8421 அப்படின்ற ஃபார்மேட்டும் பார்த்துருக்கோம். இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும். இங்கே ஆர் பிட்வைஸ் ஆர் அப்படின்னா ஏதாவது 1 ட்ரூவாக இருந்தாலுமே நம்மளுக்கு ட்ரூ தான். ஸோ இங்கே வந்துட்டு 1 1 1 அடுத்து 1 0 1 0 1 1 ஓகேங்களா 0 0 0. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 அப்படின்ற அவுட்புட் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ பிட்வைஸ் அண்ட் பார்த்துட்டோம், பிட்வைஸ் ஆர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சி ஈக்குவல் டு பிட்வைஸ் எக்ஸ்ஆர் அதாவது ஏ பிட்வைஸ் எக்ஸ்ஆர் பி அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் வித்தின் டபுள் கோட்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்மால் ஏ எக்ஸ்ஆர் பி ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் சி அப்படின்ற ஒரு வேல்யூ ஐ மீன் வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே பிட்வைஸ் எக்ஸ்ஆர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, பியோடைய வேல்யூ வந்துட்டு 5. ஸோ பிட்வைஸ் எக்ஸ்ஆர்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ ஆக்சுவலாக 6 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். இது எல்லாமே நம்ம அவுட்புட்டில் ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட் அதாவது ஏ. ஓகே ஃபைன். ஸோ இங்கே நம்ம இந்த டில்டு சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஏக்கு முன்னாடி. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இந்த இடத்துல ஏ. ஓகே. ஸோ இங்கே நம்ம சியோட வேல்யூ என்னவோ அதை நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறோம். சியோட வேல்யூ நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏவுடைய வேல்யூ தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் அதாவது பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஏவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, 3க்கான பைனரி வேல்யூ 0 0 1 1. இதோட 1 அப்படின்னு ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏன் 1 ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு முன்னாடி நெகட்டிவ் ஓகே மைனஸ் அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 அப்படின்றது அவுட்புட்டாக கிடைக்கும் சரிங்களா. ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்காக நான் இந்த இடத்துல இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறேன், கமா ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்ற ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் சி ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம சி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ சி ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஒய் அப்படின்றத நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 24 லெஃப்ட் ஷிஃப்ட் பை 3 அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா. ஸோ 24 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வரப்போ நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நம்ம தாராளமாக அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அப்ளை பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ 24லேருந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டில் நம்மளுக்கு 3 பிட் நம்மளுக்கு மூவ் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 24 into 2 power 3 2 power 3னா 8. அப்போ 24 into 8 அப்படின்றது பார்க்குறப்போ நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 192 அப்படின்றது நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் சரிங்களா. ஃபைன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்
இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 24 லெஃப்ட் ஷிஃப்ட் 3 ஓகேங்களா ஈக்குவல் டு அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இங்கே சியோட வேல்யூ என்னவோ நம்மளுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் I ஈக்குவல் டு 38 கமா j ஈக்குவல் டு 4 அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா c ஈக்குவல் டு I ரைட் ஷிஃப்ட் பை j ஓகேங்களா. ஸோ c ஈக்குவல் டு I ரைட் ஷிஃப்ட் பை j அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி சிஸ்டம் டாட் டெவலப்மெண்ட்ல இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே நம்மளுக்கு 38 நாட் 24. ஸோ 38 இங்கே லெஃப்ட் ஷிஃப்ட் கிடையாது, ரைட் ஷிஃப்ட். இங்கே 3 கிடையாது, இங்கே என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஃபைனலாக சியில் என்ன வேல்யூ கிடைக்குதோ நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஐயோட வேல்யூ 38. ஸோ 38 டிவைடட் பை 2 பவர் 4. வாட் இஸ் 2 பவர் 4? ஸோ 2 பவர் 4 பார்த்தோம் அப்படின்னா 16. அப்போ 38 பை 16 அப்படின்றப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ஆக்சுவலாக 2 அப்படின்ற மாதிரியான அவுட்புட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைன். ஸோ இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பைல் பண்ணலாம். ஃபைல், ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர், இந்த இடத்துல நான் CMD அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜாவா சி, ஃபைல் நேம் பிட்வைஸ் டாட் ஜாவா. ஓகே, கம்பைல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரன் பண்ணலாம். ஜாவா ஸ்பேஸ் பிட்வைஸ் பார்த்தோம்னா A bitwise and B equal to 1, A bitwise or B equal to 7, A bitwise XOR B equal to 6. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம். ஸோ -4. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 லெஃப்ட் ஷிஃப்ட் பை 3, அது பார்த்தீங்கன்னா 192 அப்படின்ற ஒரு வேல்யூ. அடுத்தது 38 ரைட் ஷிஃப்ட் பை 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற வேல்யூ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.